மக்களே, ட்ரெயினில் ஏறி அந்த உப்புமாவையும் இட்லியும் சாப்பிட்டதுக்கப்புறம் செம்மையாக தூக்கம் சொக்கிடுச்சு. இப்போ தான் எழுந்து வந்தோம். ஆல்மோஸ்ட் விஜயவாடா கிட்ட ரீச் ஆகிட்டோம். காலையில் ஸ்டேஷன்லேயே சாப்பாடு வாங்கிட்டோம். மதியம் என்ன வாங்குறது எதுவுமே ஐடியா இல்லை. அப்போ தான் ஒரு ஐடியா தோணுச்சு. பட் அது எவ்வளோ சாத்தியம்னு தெரியல. ஸ்விக்கியில் ஃபுட் ஆர்டர் பண்ண போகிறோம். ட்ரெயின் உள்ளே இருந்துக்கிட்டே அவங்க ரயில்வே ஸ்டேஷன் வெளியில் வந்ததுக்கப்புறம் போயிட்டு ஃபுட்டை கலெக்ட் பண்ணிட்டு வரணும். அவங்க ஃபுட்டை வெளியில் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டேஷனில் போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இது எந்தளவுக்கு சாத்தியம் தெரில. ஏன்னா ட்ரெயின் எவ்வளோ நேரம் நிற்கும்னு தெரில. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வெளியில் போயிட்டு அவங்கக்கிட்ட ஃபுட்டை வாங்கிட்டு வரணும். ஃபேமிலியெல்லாம் போகிறீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. இவன் தாங்க எனக்கு எடுக்கிறது. நான் சாப்பாடு தாண்டா வந்திருக்கேனே. இந்த டூர் எதுக்கு வந்தான்னு தெரியல. நேற்று ஒரு 500 செலவு வச்சுட்டான் ஸ்நாக்ஸ் எல்லாத்தோ பாருங்க. ஸ்நாக்ஸ் நான் வாங்கினா நீ தனி சாப்பிட மாட்டேன்னு நான் சாப்பிட்றது வாய பார்த்து கிளம்பிடுவேன். ரெடியாக வச்சுருக்கோம். இன்னொரு 5 நிமிஷத்தில் ப்ளேஸ் கொடுத்துருவோம். ஆர்டர் கொடுக்குறேன் அவசரப்படாது. கொடுத்துட்டா நான் ரெண்டாவது ஷிஃப்ட்டு தூங்கத்துக்கு கிளம்பிடுவேன். போட்டோம். ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடுச்சு. இங்கேருந்து பார்க்க பக்கத்தெரு மாதிரி தெரியுதுடா. போயிட்டு பிரியாணி வாங்கிட்டு வரேன். ஒரு வழியா பிரியாணி வாங்கி நம்ம ஊர்லாம் தயிர் வரா மோர் மாதிரி இருக்கு. இப்போ எப்படி சாப்பிட்றது? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்கள் பிரியாணி வாங்கிட்டோம். ஆனால் சாப்பிட்றதுக்கு பிளேட் இல்லை. அவங்க ஒரு பாக்ஸ் மாதிரி தருவாங்கன்னு எதிர்பார்த்து பார்த்தா பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. எப்படி சாப்பிட்றதுன்னு சுத்தமாக ஐடியா இல்லை. 2 பேரும் முழிச்சிட்டு உக்காந்துருக்கோம். இதோட அடுத்த ஸ்டேஷன் 3 மணிக்கு தான். இவன் அப்படியே சாப்பிட்றலாம், ஆதிவாசிகள் அப்படி தான் சாப்பிடுவாங்கன்றான். இந்த வியூவோட சிக்கன் பிரியாணி நல்லா தான் இருக்கும். ஆனால் பிளேட் இல்லையே. என்ன பண்ணுறேன்? ரைஸ் உதவியாக பிளேட்டு கிடச்சிட்டு பேங்க்கில் போட்டு வாங்கிட்டோம். நண்பர்களே, அடுத்து தூங்க வேண்டியதுதான் தான் வேலையே. ஆமாம், நாளைக்கு மதியம் வரைக்கும் தூங்குறது சாப்பிட்றது தான் வேலையே. நாக்பூர் ஜங்ஷனில் செம்ம கும்பல் ஏறுறாங்க வண்டியில். இந்த மாதிரி ஆகக்கூடாதுன்ட்டு தான் நாங்கள் ட்ரெயினே புக் பண்ணோம். ஆனால் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆனால் செம்ம கும்பல் ஏறுறாங்க. குட் மார்னிங் கைஸ். ஆக்சுவலி நீங்கள் இதை பார்த்தே ஆகும். செம்ம ஃபாகு. இதை அப்படி பிடிச்சிட்டு நிற்கிறேன். என் கை சுத்தமாக ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இன்னும் டெல்லிக்கே ரீச் ஆகலை. கொஞ்சம் முன்னாடி என்ன இருக்குன்னே கண்ணுக்கு தெரில. அந்த அளவுக்கு ஃபாகாக இருக்குது. செம்ம குளிர். போயிட்டு கை கழுவுறேன், தண்ணி அப்படி ஐஸ் மாதிரி வருது. இதே மாதிரி இங்கேயே கொஞ்சம் வண்டி ஒரு 1/2 மணி நேரம் நின்றுச்சுன்னா தண்ணி அந்த டேப்லேருந்து ஐஸ் கட்டி தான் வரும் போல். வா, சான்ஸே இல்லை. செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். குமார்லாம் நின்றுக்கு இருக்கான். பல்லுலாம் டைப் அடிக்குது. நான் என்னமோ ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி இருக்குன்னு நினச்சேன். வாயிலேருந்து பக்கம் வருது. வரும் கொஞ்ச நேரம் இங்கே நின்றா. நம்ம ட்ரெயின் ஆக்சுவலி ரொம்ப டிலேவாக போயிட்டுருக்கு. எவ்வளோ நேரம்னா ஒரு 6 மணி நேரம் கிட்ட டிலேவாக போயிட்டுருக்கு. சிக்ரோடான்னு ஏதோ ஒரு ஊர் இருக்குது. இங்கேயே இறங்கிக்கிறாமா. இதுக்கு மேலே வரலையா? ஆமாம், நான் வீட்டுக்கு போகிறானா. அது மணாலி வர விருப்பம் இல்லையா? அப்புறம் என்ன கை பிடிச்சிருக்கிற கை போ, இறங்கி போ எட்ட போ. அந்த ட்ராக்ல போய் இல்லை, அந்த சைடு தான் ரிட்டர்ன் ட்ரெயின் போகும். போயிட்டு என்ன வழி அனுப்புறது இருக்கட்டும். நீ முதல் ஊருக்கு பஸ்ஸை பிடிக்கும். கிட்டத்தட்ட 7 மணி நேரம் டிலேயில் போயிட்டுருக்கோம். எப்போ போய் ரீச் ஆகும்னு தெரில. நைட்டு 8:30க்கு பஸ்ஸு. அதுக்குள்ளே ரீச் ஆகுமான்னு தெரியல. இங்கே ஃபாக் அதிகமாக இருக்கனால அடிக்கடி பிளாக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன்.
ட்ரெயினை விட்டு இறங்குறேன்னவன் நேக்கா வந்துட்டுக்கிறான். இங்கே வருங்க, இங்கே ஏதோ வேலை செய்கிறாங்க. டிராக்டரை ட்ராக் மேலே ஏற்ற ட்ரை பண்ணுறாங்கன்னு தெரில, விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, வித்தியாசமாக ஒரு வண்டி போய்க்கிருக்கு. ட்ரெயின் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8:45 மணி நேரம் கிட்ட டிலே. காலைல 10:30 மணிக்கு போக வேண்டிய ட்ரெயின் மணி 6 ஆகுது, இன்னுமே போல. அது எங்களுக்கே பயமாக இருக்குது. நைட்டு 8:30 மணிக்கு ஆக்சுவலி டெல்லியிலேருந்து மணாலி பஸ் புக் பண்ணியிருக்கோம். அதுவே பிடிக்க முடியாதோன்ற மாதிரி ஒரு பயத்தை கொண்டு வந்துட்டாங்க. டெல்லியில் கால் வச்சுட்டேன். என்ன சொன்னான்? 200 rupees டோலுன்றான், மீதி பாக்கி மீட்டருன்றான். नंबर 4C4B जाइए सर। पुल के नीचे ठीक है, पार्किंग से निकल रहा हूँ मैं। आगे 2 सीटें आगे। பஸ் ஏறியாச்சு, பஸ்ஸை எடுத்துட்டாங்க, போய்கிட்டே இருக்கோம். ஐயோ, முன்னாடி சூடாக வந்தது, இப்போ சில்லுன்னு வருகிறா. இங்கே பாரு, இவன் வந்து எதையுமே பொருட்படுத்தலை, உட்காந்து தூர் வரைன்னு வராங்க. என்னன்னா பண்ணிட்டு போகடா, எனக்கு சாப்பாடு தான் முக்கியம். முன்னாடி சூடாக வந்தது காற்று, இப்போ சில்லுன்னு வருது. மழை ஏற ஏற ஏதாவது சூடாக வரும்னு நினைக்கிறேன். நான் கூட சரி ஹீட்டர்லாம் போட்டாங்கன்னு சந்தோஷப்பட்டேன். பஸ் ஆனால் உண்மையாகவே நல்ல பெரிய பஸ்ஸாக இருக்குது. நல்லா புஷ்பேக் நல்லாவே இருக்கு. சாப்பாடுக்கு அப்புறம் நிறுத்துறோம். இவன் பாருங்க, நான் என்ன பேசிட்டு இருக்கேன், சாப்பாடுக்கு எப்போ நிறுத்துவாங்கன்னு கேட்குறேன். சரி, ஓகே, வாங்க.